ஹாய் குரூப் 4 ஆன்சர் கீ ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4⁻−1 + 4⁻−2 + 4⁻3 ஹோல் பவர் 0. இங்கே பவரில் கொடுத்துருக்காங்க, இதில் பவர் 0, இங்கே பவர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் 0ன்னு கொடுத்தா இது ஃபுல்லாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியவே தேவையில்லை. ஏன்னா எனிதிங் பவர் 0 ஆன்சர் வந்து வேல்யூ 1. 1 பவர் 0னாலும் ஒன்று தான், 100 பவர் 0 அதோட மீனிங்கும் என்னென்ன ஆன்சர் என்ன 1 தான் வரும். ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் 1. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ண வேணால் டச் பண்ணவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இது ஃபுல்லாகவே ஆன்சர் இஸ் 1. ஸோ செகண்ட் ஆஃபில் பார்க்கும்போது எல்லாமே வந்து பவர் மைனஸில் இருக்குது. எக்ஸ்போனண்ட் எப்போவுமே மைனஸில் கொடுத்தா நீங்கள் அதை அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுங்க, கீழே கொண்டு வந்துடுங்க. 4⁻−1 நம்ம எதை சொல்லுவோன்னா 1/4ன்னு இருக்கிறது நம்ம வந்து மேலே இந்த 4 வரும்போது 4⁻−1 ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு என்ன வரும்னா 1/4 ப்ளஸ் 4⁻−2. 4⁻−2 நமக்கு என்னென்னா 1/4² வரும். 1/4² இஸ் 1/16 ப்ளஸ் 4³ 1/4⁻3. ஸோ 4 × 4 × 4 என்ன வரும் 64, 1/64. ஸோ நமக்கு இங்கே என்னென்னா 4⁻1 4⁻2 4⁻³ அதுதான் நமக்கு மேலே போகும்போது மைனஸில் போகும். ஸோ ஹோல் பவர் 1 தான். ஸோ நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 1 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று, அப்படியே விட்டாலும் ஒன்று. ஸோ இது மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 4 16 64 இது மூணுமே எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 64. ஏன்னா எல்லாமே காமன் டேபிளில் போகுது. ஸோ இங்கே ஹையஸ்ட்டாக 64 அதே ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 4 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 64 வரும் 16. ஸோ இப்போ 16 இங்கே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 16 பண்ணுவோம். 1 × 16 16 கிடைக்கும். இங்கே 16 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும் 4. இப்போ மேலேயும் நான் என்ன பண்ணுறேன் 4ஆல் பண்ணுறேன். ப்ளஸ் 4 ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குது 64 தான் இருக்குது. ஸோ எந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ண வேணாம், மேலே இருக்க 1 அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். 16 + 4 20, 20 + 1 21, 21/64. ஸோ 21/64 நமக்கு டேரெக்டாக ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 21/64 ஆப்ஷன் சி. இந்த சம் நமக்கு வந்து சிம்பிளிஃபைன்ற பிளேலிஸ்ட்லேயே ஆட் ஆகிருக்கும். குரூப் 4ஓட 2025 ஆன்சர் கீ அந்த பிளேலிஸ்ட்லேயே ஆட் ஆகிருக்கும். தேங்க்யூ.